அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ஆரோக்கியமான பிரண்டை இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். பிரண்டையுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரண்டையை ஏதாவது ஒரு வகையில் உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பிரண்டை இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இது இட்லிக்கு மட்டும் கிடையாது, இது சாதம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பிரண்டையில் அரிப்புத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அரிப்பை இல்லாமல் எப்படி செய்யலாங்கிற டிப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம சொல்லக்கூடிய சின்ன விஷயம் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம பிரண்டையை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை ஃபஸ்ட்டு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியால் நல்லா தொடச்சிக்கோங்க. தொடச்சதுக்கு அப்புறமேலு நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமேலு வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த தண்ணி நம்ம கையில் பட்டாவே நமக்கு ரொம்ப அரிக்கும். அதனால முதல்லையே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டவலால் நல்லா தொடச்சிட்டு தான் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பிரண்டையை கட் பண்ணால் கையெல்லாம் பயங்கரமாக அரிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது போல் கையில் நீங்கள் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் எல்லா கார்னர்லையும் விரல்களுடைய கார்னர்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அரிப்பே இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு முறையும் அந்த எண்ணெய் இல்லாமல் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா திரும்பியும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கூட அரிப்பே இல்லாமல் நமக்கு இருக்கும். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இது போல் பிஞ்சு பிரண்டையாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த இலைகள்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதையும் நம்ம பயன்படுத்தலாம். இது போல் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரண்டையில் 4 கார்னர் இருக்குது பாருங்கள். இந்த கார்னரில் உள்ள அந்த நார் பகுதியை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு உரித்து எடுத்துக்கலாம். அது மட்டும்தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். இது போல் நம்ம உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது அந்த நார் மாதிரி உள்ளது தட்டுப்படாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு. நீங்கள் கத்தியை வச்சு லேசாக அந்த ஓரங்களை இழுக்கும்போது அந்த நார் தனியாக வந்துடும். ரொம்ப பிஞ்சு பிரண்டையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நார் அந்த அளவுக்கு இருக்காது. வரலைன்னா அதை அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இது போல் நம்ம எல்லா பிரண்டையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவை கட் பண்ணி முடிக்கும் போது கையில் எண்ணெய் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா திரும்பியும் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிப்பே இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடித்தவனையும் கையில் தண்ணியில் மட்டும் நீங்கள் கழுவிடாதீங்க. ஒரு துணியால் உங்கள் விரல்களை எல்லாத்தையுமே நீங்கள் தொடச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ எல்லா பிரண்டையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த பிரண்டை எவ்வளவு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருக்கிற இந்த பிரண்டையுடைய அளவு 100 கிராம் அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த 100 கிராம் அளவுக்கு தான் நம்ம இன்றைக்கி இட்லி பொடி செய்ய போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதுக்காண்டி தான் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை ஆட் பண்ணிக்கலாம். பிரண்டையில் கொஞ்சம் கூட அந்த அரிப்பே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எண்ணெயில் வதக்கும் போது மட்டும்தான் நமக்கு அரிப்பே இல்லாமல் இருக்கும். அதனால் எண்ணெயை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கணும். எந்த ஸ்டேஜ் வரையும் வதங்கினா இது நமக்கு அரிப்பே இல்லாமல் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு நம்ம புளி எடுத்துக்கிடலாம். புளியில் உள்ள நார், ஓடு, விதைகள்லாம் நீக்கி ஃபஸ்ட்டு இதை நம்ம சுத்தம் பண்ணிக்கிடலாம். ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கணும். இந்த அளவு புளி நம்ம செய்யக்கூடிய இட்லி பொடிக்கு சரியான அளவாக இருக்கும். இப்போ பிரண்டை நல்லா நிறம் மாறி வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
அதனுடைய நிறம் நல்லா மாறி வரணும். பொறுமையாக நம்ம வதக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட அந்த அரிப்பே இல்லாமல் நமக்கு வந்து பிரண்டை இட்லி பொடி வந்து சூப்பராக வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இதை நீங்கள் வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரிஞ்சி போகாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு வறுபட்டு வரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அதோடைய நிறம் மாறி வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இன்னும் நல்லா நிறம் மாறி வரணும். அப்போ தான் கொஞ்சம் கூட அந்த அரிப்பே இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அது எந்த அளவு நல்லா நிறம் மாறி வந்திருக்கு அப்படின்னு. இந்த அளவு நல்லா நிறம் மாறி வரணும். அதை பார்க்கும்போதே நல்லா முறுமுறுன்னு இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனால் தீஞ்சு போயிருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். இந்த அளவு வறுபட்டால் மட்டும்தான் அதில் கொஞ்சம் கூட அந்த அரிப்பு தன்மையே இல்லாமல் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த எண்ணெயிலேயே நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி இது போல் பிச்சு ஆட் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாக வறுபடும். அதுக்காண்டி தான். இப்போ ஒரு 15 குண்டு மிளகாவும் ஒரு 4 காஷ்மீரி சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான் காஷ்மீரி சில்லி. வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ மிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வறுத்தெடுத்துக்கலாம். இந்த அளவு வறுபட்டதுக்கு அப்புறமேலு ஒரு கை நிறையா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நான் காஞ்ச கருவேப்பிலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமேலு இதில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 200 கிராம் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இட்லி பொடி ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா 250 கிராம் அளவுக்கு நீங்கள் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேமை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அப்போ தான் உங்களுக்கு தீஞ்சு போகாமல் கரெக்டான பதத்துக்கு இது வறுபட்டு வரும். இது நல்லா நிறம் மாறி நல்ல மனம் வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ உளுந்து நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா நிறமும் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மண் சட்டியில் வறுக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் வறுக்கணும். டக்குன்னு வந்து தீஞ்சு போயிடும். நீங்கள் ரெடியான உடனேயுமே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இல்லைன்னா வந்து அது கொஞ்சம் சூட்லேயே டக்குன்னு கரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பும் 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் வந்து ஒன்றாவே ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே ஒரே டைமிங்லேயே வறுபடும். அதனால் நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணி இப்போது அதோடைய நிறமும் மணமும் வர்ற அளவுக்கு நம்ம நல்லா வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டான பதத்துக்கு வறுபட்டு வரும். இப்போ அதோடைய நிறம் நல்லா மாறிடுச்சு. நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ 25 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இருந்தாலும் அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ஃப்ளேம் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் பொறுமையாக வறுத்தெடுத்துக்கோங்க. எள்ளு எந்த அளவு வறுப்படணும் அப்படின்னா ஒரு நல்ல மணம் வரும். நல்லா படப்படன்னு பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ எள்ளு நல்லா படப்படன்னு புரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வெறும் சட்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி அதையும் லேசாக வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை கம்ப்ளீட்டாக ஆறணும். கொஞ்சம் கூட அந்த சூடே இல்லாமல் ஆறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. நம்மளுடைய பிரண்டை எந்த அளவுக்கு வறுபட்டிருக்குங்கிறத பாருங்கள். இந்த அளவு நல்லா முறுமுறுன்னு நம்ம பிரண்டை வறுக்கணும்.
அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணிக்கிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம புளி, மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் வந்து ஈஸியாக அரைப்படும். இப்போ நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம கொரகொரப்பாக எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மீதம் உள்ள எல்லா பொருட்களையும் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஜார் வந்து பத்தலை அப்படின்னா நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணி கூட அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரண்டையை வறுக்கும்போது உப்பு ஆட் பண்ணி தான் நம்ம வறுத்தெடுத்தோம். அதனால நான் இப்போ உப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. எனக்கு அந்த உப்பே சரியான அளவாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரண்டை இட்லி பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கமன்னு இருக்குது. நான் இந்த அளவு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஃபைன் பவுடராக வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய பிரண்டை இட்லி பொடி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்ததுனால இது நல்லா சூடாக இருக்கும். அதனால் இது போல் ஒரு பிளேட்டில் அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சம் நேரம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. பிரண்டையில் இட்லி பொடி மட்டும் கிடையாது, நிறைய ரெசிபி பண்ணலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேலு கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத பாட்டிலில் இதை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் நெய் விட்டு இதை நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கும் இட்லி பொடியாக இதை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ணியிருந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.